உங்களுடைய யூடியூப் சேனலில் வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ண திணறிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்களோட யூடியூப் சேனலில் வாட்ச் டைம்ன்றது திடீர்னு குறையுதா? அப்போ இந்த வீடியோன்றது உங்களுக்கு தான். இப்போது இந்த வாட்ச் டைம்ன்றதை இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும். இப்போ ஒரு துறையில் ஒரு ஆள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் மட்டும் கிடையாதுங்க. அவர் வளர்ந்த விதம், அவர் பேசி பழகக்கூடிய நபர்கள், நண்பர்கள், அவர் போட்ட உழைப்பு, 1% லக்காக இருக்கலாம், கடவுளுடைய அனுகிரகமாக இருக்கலாம், சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவர் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒருத்தவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய டைட்டில், தம்ப்நெயில், நீங்கள் உங்கள் வீடியோக்குள்ளே போடக்கூடிய டேக்ஸு, அது சரியான ஆடியன்ஸுக்கு போய் சேரணும். அந்த சரியான ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து மொக்கையை போடாமல் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் இந்த வீடியோவை போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபைனர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இட் வில் கான்ட்ரிபியூட் டு யுவர் சேனல் வாட்ச் டைம். ஆனால் நிறையா பேர் ஏதோ ஒரு மோட்டர் சுவிட்சை போட்டோம்னா தண்ணி வந்துடும் அப்படின்ற மாதிரி வாட்ச் டைமுக்கு ஒரு ஷார்ட்கட் தேடிட்டுருக்கீங்க, ஒரு குறுக்கு வழி தேடிட்டுருக்கீங்க. அப்படின்லாம் வந்து கிடையாது. நிறைய பேர் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் இருக்கீங்க. வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுடைய மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியை நம்ம ரீச் பண்ணிடலாம். மானிட்டைசேஷன் ரீச் பண்ணாட்டியும் யூடியூப் சேனலுக்கு வாட்ச் டைம்ன்றது ஒரு முக்கியம். நீங்கள் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து எதற்காக அப்படின்னா, வாட்ச் டைம்ன்றது யூடியூப்கான ஒரு சிக்னல். உங்கள் வீடியோவை ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதில் நிறைய விளம்பரங்களை போட முடியும். நிறையா விளம்பரங்களை போடும்போது உங்களுக்கு அந்த ஆட் ரெவன்யூன்றது இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு சைக்கிள். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் சேனல் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை மானிட்டைசேஷன் ஆகியிருந்தாலும் சரி, ஆகலை, ஒரு மிடில் வேல ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த 3 பேருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது ஃபோட்டோகிராஃபர் ஃபீல்டில் வந்து ஒரு சொலவடை, ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க, ஒரு அனாலஜி வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு குரங்கு கழுத்தில் வந்து ஒரு கேமராவை நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா, நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். அது ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுது. இப்போ இந்த ஃபோட்டோக்கு ஏதாவது அர்த்தம் பொருத்தம் இருக்கா? அதற்கு ஏதாவது மீனிங் இருக்கா? விஷன் இருக்கா? ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? இல்லையா? அதே மாதிரி தான் யார் வேணால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவது எப்படி? வீடியோ இருக்குது, ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். ஆனால் அந்த சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு மிஷன் வேணும், ஒரு கோல் வேணும், ஒரு பர்பஸ் வேணும். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம்னா எந்த ஊருக்கு போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், யாரை மீட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம், பெரியவங்களாக இருந்தால் தைலம் வாங்கிட்டு போகலாமா, சின்னவங்களாக இருந்தால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாமா, இவ்வளோ பண்ணுறோம் இல்லையா, பஸ்ஸில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமான்னு. ஆனால் யூடியூப் சேனல்ன்றது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு நேம் வச்சுருந்தேன், நாளைக்கு ஒரு நேம் மாற்ற போகிறேன், இன்றைக்கி ஒரு ஜானரில் போட்டேன், நாளைக்கு இதை டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு சேனல் போட போகிறேன். இப்படிலாம் இந்த விஷயங்கள்லாம் இதில் பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு முடிவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு நீஷ் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குறவராக இருக்கீங்க. ஜோதிடம் மூலிமா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஜோதிடத்தில் இருக்கிற பொய்கள், உண்மைகள், இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலிமா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் யூடியூப்புக்கு வரீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நிறைய பேர் இங்கே இருக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் வந்து கடையை போட்டிருப்பீங்கள்ல, அங்கேயே நிறைய பேர் போர்டு வச்சுருப்பாங்க. கைரேகை பார்க்கப்படும், திருமண பொருத்தம் பார்க்கப்படும், நல்ல நாள் குறித்து தரப்படும், இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் தனித்துவமாக தெரிகிறதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அதே தான் யூடியூப்பும் எதிர்பார்க்குது. நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு அது சொல்லுது. இப்போது ஒரு மெக்கானிக் இருக்கார்,
அவர் வந்து எல்லா வண்டியும் வந்து பார்த்துட்ருக்காரு, ரிப்பேர் பார்க்குறாரு. இன்னொரு மெக்கானிக் வந்து ஸ்கூட்டி மட்டுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். அப்போ நீங்கள் ஸ்கூட்டி வச்சுருக்கீங்கன்னா யார்கிட்ட போவீங்க? ஸ்கூட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு தானே போவீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கணும். இப்போ நீங்கள் யூடியூப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம்? நீஷை செலக்ட் பண்ணுறோம். ஒரு அதுலேயே வந்து சப் டார்கெட்டை வந்து சூஸ் பண்ணுறோம். ஒரு சப் நீஷை வந்து சூஸ் பண்ணுறோம். ஆஃபர்னால் அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போது ஜோதிடம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜோதிடம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்தா குழந்தை வந்து காசு கொடுத்துருமா? காலேஜ் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க காசு கொடுத்துருவாங்களா? இல்லை திருமணம் பொருத்தம் பார்க்குறீங்கன்னா கம்மியான அமௌண்ட் கிடைக்கும். இதுவே ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரம் பார்க்குறீங்க, எந்த பிஸ்னஸில் என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து டீட்டெயிலாக எனக்கு வந்து ஜோதிடம் பற்றி தெரியாது. ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து இது தப்பு, இது சரின்னு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? என்னுடைய வீடியோஸில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கிட்டு சில பேர் வந்து கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டங்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போது நம்ம வந்து ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம்ன்றது கிடைக்கும் இல்லையா? அப்போ பிஸ்னஸ் மேனுக்கான கண்டென்ட் போடணுன்றதை நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஆஃபர்ன்றதை யாருக்கு என்ன கொடுக்க போகிறோம், என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோன்றதை முடிவு பண்ணிடுறோம். இப்போ எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் யூடியூபுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டுட்ருக்காங்களா? நமக்கு காம்படிட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம்னா அங்கே வந்து நம்மளுக்கு பணம் கிடைக்கும்ன்றது அர்த்தம். யாருமே பண்ணாத, யாருமே வராத ஒரு இடத்துக்கு நம்ம போய் டீ ஆற்ற முடியுமா? முடியாதுல்ல. இப்போது தக்காளி மார்க்கெட் ஃபுல்லாக எல்லோரும் விற்றுட்ருக்காங்கன்னா மக்கள் அதை வாங்குகிறாங்க. நீங்கள் ஒரு 10 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விரித்து வியாபாரம் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து கொடைக்கானலேருந்து ஒரு அதிசய பூ எடுத்துகிட்டு வரீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்வலோக நிவாரணியாக இருந்தால் கூட அதை வாங்கிறதுக்கு யார் இருக்கா? அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா? இல்லைல்ல. அப்போ அதை விற்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல. இப்போது நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும், நம்ம விற்கிறது தக்காளி தான், ஈஸியாக விற்றுரும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாகவே சக்ஸஸ் கிடச்சிரும். இல்லை நீங்கள் விற்கிறது அதிசய பூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேட் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு 5 வருஷம் இந்த யூடியூப்பில் புழங்கணும்டா, அப்போ தானே நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் சக்ஸஸும் கிடைக்கும்ன்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டார்கெட் ஆடியன்ஸ்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோமா? இப்போ நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது, எவ்வளோ வாட்ச் டைம் இருக்குது, எவ்வளவு விதமான வியூஸ் வந்து போயிருக்கு. ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா நம்ம சேனலுக்கும் நம்ம போடுற வீடியோக்கும் அந்த 1 மில்லியன் வியூஸோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோ வர வாய்ப்பு இருக்குது. யாருமே அதை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. இது நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம போகக்கூடியது ஒரு முள்பாதை தான் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வீடியோ போடுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. வீடியோ போடும்போது உங்களுடைய சேனலை நீங்கள் வந்து எஸ்இஓக்காக ஆப்டிமைஸ் பண்ணணும். ஜோதிடம் அப்படி இருக்குன்னா ஜோதிடம் தமிழ் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஜோதிடம்ன்றது யூடியூப்பில் நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க, தமிழ்ன்றது யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி உங்கள் சேனலுக்குன்னு ஒரு எஸ்இஓ இருக்குது. நீங்கள் என்ன ஜானரில் போடுறீங்களோ அந்த ஜானருக்கான சேனல் டேக்ஸ்ன்னு இருக்குது. எதெல்லாம் தேடுவாங்களோ அதெல்லாம் போட்டுட்டு சேனல் டிஸ்கிரிப்ஷனையும் அதே மாதிரி எழுதணும். எப்படிலாம் தேடுவாங்களோ அந்த மாதிரி எழுதணும். இது எதற்காக பண்ணுறோம்னா யூடியூப்க்கு சொல்கிறோம் நம்ம எதை பற்றின சேனல், என்ன மாதிரி வீடியோஸ் போடுவோம், என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு நம்ம சேனலை யூடியூப் ப்ரொமோட் பண்ணுன்றதை யூடியூப்புக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எஸ்இஓ பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீடியோஸ் போட வரோம். வீடியோஸ் போடும்போது நீங்களாக ஒன்று யோசித்து நான் ஒன்று க்ரியேட்டிவாக யோசிக்கிறேன்னு வீடியோ போடக்கூடாது. ஏன், அதாவது இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாதா? அப்போ மற்றவனை பார்த்து தான் காப்பி அடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு 100 சப்ஸ்கிரைபரோ 100 வியூஸ் வர வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுடைய வழித்தடத்தை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த வீடியோவை உங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 4 விஷயம் ஆட் பண்ணுங்கள், ஒரு ஸ்பின் கொடுங்க, ஒரு ட்விஸ்ட்டு கொடுங்க, ஒரு ரீமிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு 100 பேர் வந்துட்டாங்க, அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இப்படி தான் போடணும்.
இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் வருஷக்கணக்காக ஆனாலும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்க சேனல் வந்து க்ரோ ஆகாது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் காம்படிட்டர்கிட்டருந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணலாம், அதாவது அவங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட் கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ என்னுடைய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், ஹவு டு இன்க்ரீஸ் வாட்ச் டைம், மானிட்டைசேஷனுக்கு எப்படி ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அன்லிஸ்டடில் ஏன் போடணும், ஏன்னா யூடியூப் அதான் சொல்லுது, அன்லிஸ்டடில் போட்டால் தான் உங்களுடைய வீடியோவை நாங்கள் ஹை குவாலிட்டியாக இருந்தால் ப்ராசஸ் பண்ணுவோம், மானிட்டைசேஷன் செக்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கோங்களேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கா, நீங்கள் பார்க்குற யூடியூப் டிப்ஸ் பார்க்கக்கூடிய விதத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி கண்டென்ட் கேப் எடுக்கணும். இப்போ நீங்கள் கண்டென்ட் கேப் எடுத்து வீடியோ போட்டுட்டீங்க, அந்த வீடியோக்கான டேக்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட்னா இப்போ நான் ஜோதிடம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இப்போ ஜோதிடம் இன் தமிழ்ன்றத ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க, ஜோசியம் இன் தமிழ்ன்றத ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க, அஸ்ட்ராலஜி இன் தமிழ்ன்றத குறிப்பிட்ட நபர்கள் சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க, தமிழ் அஸ்ட்ராலஜின்றத குறிப்பிட்ட நபர்கள் சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. சில பேர் வந்து ஜோதிடத்தை வந்து ஜோஷியம் அப்படின்றாங்க, ஜோதிஷம் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். 4 வீடியோஸ் இந்த டேக்ஸ் வச்சு போட்டு பார்க்கணும், 4 வீடியோஸ் வேறு டேக்ஸ் வச்சு போட்டு பார்க்கணும். இப்படிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிட்டு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வச்சு நம்ம அடித்து துவைக்கணும். துவைச்சிட்டிங்களா, இப்போ அந்த கீவேர்டுக்கான வேல்யூன்றது போயிடும். இப்போ இன்னொரு கீவேர்டை நம்ம ஃபைன் பண்ணணும். இப்படியே நமக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம சேனலை நடத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் யூடியூப்பில் வந்து பார்ப்பாங்க. இல்லை நம்மளை பற்றி திட்டி வீடியோ போட்டால் கூட அந்த வீடியோன்றது வியூஸுன்றது போகும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சேனலை க்ரோ பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஸ்டோரியில் வச்சோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பியோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிச்சை கட்டிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக்கான விஷயங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது யூடியூப்லேருந்தே வந்துடும். யூடியூப் எஸ்இஓ பண்ணிங்கனாலே போதும், ஆர்கானிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது வந்துடும். இப்போ நான் சொன்னேன் பாருங்களேன், ஒரு நீஷ் செலக்ட் பண்ணுறது, ஒரு ஆஃபர் செலக்ட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி பிராண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல, ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் நீங்கள் வரலாம். ஒரு 4 மாதத்தில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னால் கொண்டு வர வைக்க முடியும். 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் என்னால் கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரோவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. லைவ் வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெய்டு கோச்சிங், இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது. நிறையா பேர் எனக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுங்க அப்படின்னு வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம், யூடியூப்லேயே நிறையா விதமான டுட்டோரியல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு லக்ஸுரி தான். அதாவது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ரொம்பவே பிகினராக இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக யூடியூப்பில் நீங்கள் புழங்கலை அப்படின்னா இந்த சர்வீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கேன், எனக்கு யூடியூப் பற்றிலாம் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய இதே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து யூடியூப் பற்றி அப்பப்போ என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்கோ, இல்லை என்னுடைய பிஸ்னஸை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு வேணுன்றவங்க மட்டும் என்னுடைய இமெயில் ஐடிக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கிளைண்ட்ஸான இங்கிலீஷ் வித் சௌமி அண்டு டாக்ஸ் வாய்ஸ் தமிழ் அவங்கள நான் வந்து ஒரு 2 இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன், அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். என்னுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன, என்னுடைய ரிசல்ட்ஸ் என்ன, உண்மையிலே நான் சொல்கிறத நான் பண்ணியிருக்கேனா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.